ஆயிஷா டென்ஷன் ஆகாத. என்ன பண்ண சொல்ற? ஆதித்யா சார் எவ்வளோ டென்ஷனில் இருக்காரு. வித்யா ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட், இன்ஃபேக்ட் டாப்பர் இன்ஸ்டியூட்லேயே. அப்படி இருந்தும் அவன் ஏன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதல? இந்த விஷயத்தை என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. இப்போ அவன் மிஸ்ஸிங்கும் கூட. ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங்காகவே இருக்கு எனக்கு. ஆயிஷா மேம், ஆதித்யா சார் கிளாஸ்க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஆதித்யா சார் கொஞ்ச நாள் கிளாஸ்க்கு வர மாட்டார். ஸோ நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் அனுப்புகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. வெல்கம். மேடம், கோர்ட்ல 2 தடவை பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜட்ஜு சார் தெரிஞ்சவருங்கிறதுனால ஸ்லாட்டை நிறுத்தி வச்சிருக்கோம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வரணும்னு. என்னால என்னதான் பண்ண முடியும்? இப்போதைக்கு எனக்கு இந்த ஹியரிங் தான் இம்பார்ட்டன்ட், வேற எதுவும் இல்ல. ஆனா உங்களுக்கு போலீஸ்காரங்க வேலை தான் தெரியுமே. திடீர்னு நமக்கு எப்ப வேணா வேலை வரலாம். அப்படின்னா நைட்டு எவனையாவது தட்டிட்டீங்களோ? நான் என்ன கொலைக்காரியா? என்ன சொல்றீங்க சார் நீங்க? என்னையே ஏன் கத்திட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்ட இருந்து விடுதலை வாங்க நினைக்கிறேனோ அவன் எங்க? ஏன் லேட் ஆகுது? சொல்லுங்க வக்கீல் சார், மேடம் கிட்ட அப்படி என்ன தயக்கம்? சொல்லுங்க. ஹியரிங்க்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு வந்துட்டேன்னு. ஒரு சிகரெட் பிரேக் எடுத்துட்டு வரேன். எஸ், ஹி இஸ் ரைட். சரி, உள்ள வாங்க. நீங்க 2 பேரும் ஜட்ஜு முன்னாடி என்ன பேசணும்னு சொல்லிடுறேன். முதல் விஷயம், நீங்க 2 பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்குறீங்க. வக்கீல் சார், ஃபேக்ட் என்னன்னா இந்த டிவோர்ஸ் மேடம் தான் கேக்குறாங்க, நான் இல்ல. ஜஸ்ட் நான் இந்த ப்ராசஸ ஈஸி பண்ணி தரேன். வாவ் சுமித், யூ டோன்ட் ஹேவ் டு பி சோ ஸ்வீட். மேடம், இவர் ரொம்ப ஸ்வீட் தான். என்ன சார் இது? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க எனக்கும் தானே லாயர், அதை மறந்துடாதீங்க. இங்க என்ன நடக்குது? சரி, அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிறதுக்கான மியூச்சுவல் ரீசன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ். அதுவும் மேடம் சைடுல இருந்து தான். சரி, அப்போ கோர்ட்டுக்கு போலாமா? வாங்க வாங்க. ஓகே. போட்டோ கொடுங்க. மிஸ்டர் ராய், நீங்க கொஞ்சம் லேட்டு. இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ராக்கெட் எவ்வளவு பெரிய விஷயம், எப்படி இவ்வளவு லைட்டா எடுத்துக்கிட்டீங்க? பாருங்க, முதல்ல சிச்சுவேஷன் பத்தி எனக்கும் சரியா தெரியல. மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ராக்கெட்டுக்கும் வித்யாக்கும் உள்ள கனெக்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே எல்லாமே புரிய வந்துச்சு. சரி, நான் இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. நீங்க அடிக்கடி வர வேண்டியது இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? ஏற்கனவே லேட்டு. இப்போ உங்க தங்கச்சியை பத்தி ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சாலும், அது எப்படி கிடைச்சாலும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்தாலும் ஜஸ்ட் இன்ஃபார்ம் அஸ். லேட் பண்ணிடாதீங்க. நிச்சயமா சார். என் தங்கச்சி கிடைச்சிருவாள்ல? மிஸ்டர் ராய், நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். இனிமேலாவது லேட் பண்ணாம இருந்தா போதும். மிஸ்டர் ராய், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனா எதுவுமே நடக்காது. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, புரிஞ்சுதா? அப்புறம் போலீஸ்காரங்க மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. எஃப்ஐஆர்ல இருந்து முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகே? அப்புறம் அந்த எஸ்ஓனி அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஐயா உள்ள இருக்காரு, நீங்க போலாம். ஓகே.
சுனில் மோகன் குமார் சிவபிரசாத். இதை புட்ற தம்பி ஆன்சர் ஷீட். அதே பேனா தானே வச்சிருக்க? ஆன்சர் ஷீட்ல விட்டதுல இருந்து திரும்ப ஃபில் பண்ண. ஓகே சார். கண்ணா சீக்கிரமா மீதியும் மார்க் பண்ணிடு. இந்தாப்பா, இத கீழே வச்சிருது. ரொம்ப நன்றி பிரேம்சந்த் சார். இதுல நன்றி எல்லாம் எதுக்கு? உங்க பிடிவாதம் தானே உங்க பையனுக்கு நல்ல மார்க் வாங்கி கொடுக்கணும்னு. டிஎஸ்பி சார், இங்க என்ன நடக்குது? கேஸ் எஸ்டிஎஃப் பக்கம் போற மாதிரி இருக்கு. இதை பாருங்க தலைவா, நான் முதல்ல என் வேலையை காப்பாற்றிக்கணும். இதுக்கு முன்னாடி ஏதோ எஸ்எஸ்பி சார் இருந்தார், அது வரலும் என் வேலை தப்பிச்சுக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எனக்கே வேலை இல்லைன்னு சொன்னால் உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காகத்தான் நான் முதல்ல என் வேலையை காப்பாற்றிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் மற்ற முட்டாளுங்க முன்னாடி பேசுனதுக்கும் அதான் காரணம். இந்த கேஸ் எஸ்டிஎஃப் கிட்ட போயிட்டா ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன். நீங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரஷர் மேல இருந்து வருது. இதுல நான் தனியா எதையும் செய்ய முடியாது. கேஸ் எஸ்டிஎஃப் கிட்ட போகணும்னு இருந்தா அது போய்தான் ஆகும். எனக்கு என்னமோ இதுல 2 நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஏன் தலையில இருந்து 2 பாரம் குறைஞ்சிருக்கு. அது என்ன பாரையா? இதுதான் தலைவரே, வேற என்னது? இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி நடிக்கிறது, உங்களுக்கு எதிரான ஆதாரங்களை அழிக்கிறது. இப்ப என் கையில இருந்து கேஸ் போனாதான் இதுல நமக்கு 90% சான்ஸ் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டிஎஃப் விட நாம 2 அடி முன்னாடி ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு எதிரான ஆதாரங்களை அங்க போக விடக்கூடாது. டிஎஸ்பி மாமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. பெரிய டுபாக்கூர் பார்ட்டி தானே நீங்க? அனு, கோர்ட்ல என்னாச்சு? உனக்கு அவசியம் தெரியணுமா? கவுன்சிலிங்க்கு டேட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வாய்தா மேல வாய்தாவா? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி விக்கி. நீ சொல்லு, உன் வீடு என்னாச்சு? சசியை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நீ ஒரு ஹை மெயின்டெனன்ஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அப்ப அவளை வசதியா வச்சுக்கணும் இல்ல? கரெக்ட் தான். ஹலோ, குட் ஈவினிங் சார். So Anuradha, the instruction has directly come from the CMO. And Rahul Samaniyoட கேஸ் STFக்கு officially hand over ஆயிடுச்சு. And this case needs a very unconventional approach. And that's why department has chosen you. ஒரு விஷயத்தை மறந்துடாத. இந்த கேஸோட எந்த பிரஷரும் உன் மேல டைரக்டா வராது. Me, being the state chief, opposition and government உடைய கண்ணு என் மேல தான் இருக்கும். And rest assured, I'll be on back cover. So, ஹாய் சார். சார், ஃபோனும் சிம்மும் 2 நாளா அன்ரீச்சபிளாக இருக்கு. ஜிபிஎஸோட கடைசி லொக்கேஷன் ராஜாபோத் ஸ்ட்ரீட்னு காட்டுது. அதுக்கு முன்னாடிலாம் பெர்மனன்ட் லொக்கேஷன் ஏதோ ஒரு கெஃபேன்னு காட்டுது. சார், மீதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த என்வலப்பில் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பியூஷ். அட போங்க சார், நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. நீங்கள் என்னை எவ்வளோ திட்டினீங்க. நான் மெடிக்கலை விட்டு இந்த வேலையில் சேர்றேன்னு சொன்னப்போ. டீச்சர்ஸ் கூட சில நேரம் தப்பு செய்வோம். தேங்க்யூ. தேங்க்யூ. சர்மா சார், உங்களை கீழே கூப்பிட்டதுக்கு மன்னிக்கணும். கோச்சிங் சென்டர் பில்டிங்ல மேலே ஏறி வர கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேன். டாக்டருடைய பையன் டாக்டரா தானே ஆகணும். என் தலையெழுத்து என்னமோ இப்படி ஆயிடுச்சு. என் பையன் அவ்வளோ ஒன்றும் பிரைட் இல்லை. நீங்க தான் எப்படியாவது அவனுக்கு ரேங்க் கொடுக்கணும் மெடிக்கல் என்ட்ரன்ஸில். நீங்க கவலைப்படாதீங்க, என் ஆட்டிடியூட பாருங்க. இது 25 எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கேன்.
டாக்டர் இனிமே நான் என் ஆட்டிடியூட காட்டி தானே ஆகணும். அட என்ன மந்திரி சார், போலீஸ் ஃபயரிங்ல இருந்து எங்க அண்ணனையே காப்பாற்ற முடியல, அப்புறம் நான் என்ன பண்றது? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், எஸ்டிஎஃப் உங்களையும் உங்க பாஸையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கான ஏற்பாட்டை பண்ணியாச்சு. என்ன வழி பண்ணியிருக்க? எங்க ஆளுங்க எஸ்டிஎஃப் ஆளுங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூத்திரம் போனா கூட இங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். வேட்டையாடுற நாயால மோப்ப தான் பிடிக்க முடியும், பென் டிரைவ் எல்லாம் கொண்டு வர முடியாது. அட மந்திரி சார், இந்த பென்டிரைவ் பஞ்சாயத்தெல்லாம் எங்க ஆளுங்களே பார்த்துப்பாங்க. அதை பத்தி ஏன் மண்டை போட்டு உடைச்சுக்கிறீங்க? கவலையா கொய்யால அது நீ படுதாசு. எப்ப வரைக்கும் பாஸோட கை உன் தலை மேல இருக்கோ அது வரைக்கும் தான் நீ செய். அப்ப நான் கிளம்புறேன். ம்